ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத, விவரிக்க முடியாத விந்தை மர்மங்களை குறித்து வாரந்தோறும் இந்த பகுதியில் பேசிட்டு வர்றேன். அந்த வகையில் இன்னைக்கு அமெரிக்க அதிபர்களை பயமுறுத்திய சாபம் குறித்து பார்க்க போகிறோம். உலக வல்லரசு நாடுகளில் ஒன்று அமெரிக்கா. உலக அளவில் மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவர் அமெரிக்க அதிபர். இந்த அமெரிக்க அதிபர்களை சுற்றி ஒரு சாபம் இருந்தது. இது உங்களுக்கு தெரியுமா? அந்த சாபத்துக்கு பேர் கூட இருக்குது. சாபத்தோட பேர் டிப்கானோ சாபம். 1840 வருஷத்திலிருந்து ஆரம்பித்த இந்த சாபம் வெற்றிகரமாக 1980 வரை தொடர்ந்து பல அமெரிக்க அதிபர்களை பாதிச்சிருக்கு, கொலை செய்திருக்கு. அது என்ன டிப்கானோ சாபம்? டிப்கானோன்றது அமெரிக்காவில் மியாமி மாகாணத்தில் இருக்கிற ஒரு பகுதி. ஒரு காலத்தில் அங்கே அமெரிக்காவோட ஒரிஜினல் மண்ணின் மைந்தர்களான செவ்விந்தியர்கள் நிறைய பேர் குடியிருந்தாங்க. 1811 அந்த பகுதியில் ஆளுநராக இருந்தவர் வில்லியம் ஹென்றி ஹாரிசன். இவர் ஒரு படைக்கு தலைமை தாங்கி செவ்விந்தியர்களோட போர் நடத்தினார். அந்த போருக்கு பெயர் டிப்கானோ போர். அந்த போரில் செவ்விந்தியர்கள் தோற்று போயிட்டாங்க. அதனால் நிறைய நிலங்களை அவங்க வெள்ளைக்கார அமெரிக்கர்கள்ட்ட இழக்க வேண்டியதாச்சு. அந்த ஆத்திரத்தில் டெக்கம்சே அப்படின்ற செவ்விந்திய தலைவரும் அவரோட தம்பியும் வில்லியம் ஹென்றி ஹாரிசன் மேலே சாபம் விட்டாங்க. டெக்கம்சேயோட சகோதரர் ஒரு தீர்க்கதரிசியாக செவ்விந்தியர்கள் கருதினாங்க. அந்த டெக்ஸ் தான் இந்த சாபத்தை போட்டாருன்னு கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த சாபம் டிப்கானோ பகுதியோட தொடர்பு உள்ளதுன்றதுனால அந்த சாபத்துக்கு டிப்கானோ சாபம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அதை டெக்ஸம்சே சாபம்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த சாபம் முதலாக வில்லியம் ஹென்றி ஹாரிசனுக்கு தான் பலிச்சது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் நின்று அவர் 53% ஓட்டு வாங்கி ஜெயித்தார். 1840 வில்லியம் ஹென்றி ஹாரிசன் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுக்கு தயாரானார். அப்போ அவருக்கு வயது 68. அவர் பதவியேற்க இருந்த அன்னைக்கு வானிலை சரியா இல்லை. சரியான அடமழை, கூடவே உறைய வைக்கிற அளவுக்கு குளிர் காற்று வேற. வில்லியம் ஹென்றி ஹாரிசன் மழையில் தொப்பலாக நனைஞ்சிக்கிட்டு பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டார். தான் வயசானவங்கன்னு மற்றவங்க நினைக்கக்கூடாதுன்றதுக்காக ஓவர் கோட் போடாமல், தலையில் தொப்பி இல்லாமல், கைகளில் க்ளவுஸ் இல்லாமல் பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டார். பதவியேற்பு விழா நீண்ட நேரம் நடந்தது. அதில் வில்லியம் ஹென்றி ஹாரிசன் ரொம்ப நேரம் பெரிய உரையாற்றினார். அந்த விழாவோட முடிவில் அமெரிக்க அதிபராக மாறின வில்லியம் ஹென்றி ஹாரிசன் நிமோனியா ஏற்பட்டு உடல் நலம் குன்றி போனார். நிமோனியான்றது ஒரு விதமான காய்ச்சல். 1840 அமெரிக்காவோட புது அதிபராக பொறுப்பேற்றுக்கிட்ட வில்லியம் ஹென்றி ஹாரிசன் பதவியேற்ற ஒரே மாதத்தில், அதாவது வெறும் 32வது நாளில் நிமோனியா காரணமாக இறந்து போனார். ஆக அவர்கிட்ட இருந்து தான் இந்த டிப்கானோ சாபம் தொடங்க ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு அமெரிக்காவில் 0ல் முடிகிற ஆண்டில் தேர்தல் நடந்து ஒருத்தர் அதிபரானால் அவரை அந்த சாபம் பாதிக்கும்னு ஒரு நம்பிக்கை வளர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி சரியாக 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சாபம் வேலையை காட்ட ஆரம்பிச்சுது. அதனால் அந்த சாபத்தை டிப்கானோ சாபம், டெக்ஸம்சே சாபம் அப்படின்னு சொல்கிறது போக கூடவே 20 ஆண்டு சாபம்னு சொல்லுவாங்க. இந்த சாபத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரியே 0ல் முடிகிற ஆண்டில் தேர்தல் நடந்து அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுக்கிட்டவங்க அவங்க பதவியில் இருக்கிற போதே இறந்து போக ஆரம்பித்தாங்க. சில பேர் இயற்கை மரணம் அடைஞ்சாங்க, சில பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. என்னங்க இது நம்ப முடியலையேன்னு சொல்கிறீங்களா? வாங்க ஆதாரங்களோடு பார்க்கலாம். 1940 பதவியேற்ற வில்லியம் ஹென்றி ஹாரிசன் ஒரே மாதத்தில் நிமோனியா காய்ச்சல் இறந்து போனார்னு பார்த்தோம் இல்லையா? அவரை தொடர்ந்து 1860 பதவியேற்ற அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றவர் அப்ரஹாம் லிங்கன். 1864 அவர் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அதிபரான போது அமெரிக்காவில் உள்நாட்டு போர் வெடித்தது. 5 வருஷம் நடந்த அந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த நேரம், அதாவது 1865 லிங்கன் சுட்டு கொல்லப்பட்டார். அடிமை முறைக்கு ஆதரவாக இருந்த ஜான் வில்கிஸ் பூத் அப்படின்றவர் தான் லிங்கனை சுட்டு கொண்டார். அதே மாதிரி 1880 அமெரிக்க அதிபராக
ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்டு அப்படின்றவர் பதவிக்கு வந்தார். அப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவர்கிட்ட வந்து தனக்கு அமெரிக்க அரசாங்கத்தில் பதவி ஒன்று தரணும்னு வற்புறுத்தினார். அவர் மனம் பாதிக்கப்பட்டவராச்சே, இவருக்கு எப்படி பதவி கொடுக்கறதுன்னு அவர் மறுக்க, அந்த கோபத்தில் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கார்ஃபீல்டை சுட்டு கொண்டுட்டார். பதவியில் இருக்கும்போதே கார்ஃபீல்டு கொல்லப்பட்டு இறந்து போனார்ன்றது குறிப்பிடத்தக்கது. அவரை தொடர்ந்து 1900ஆவது ஆண்டு வில்லியம் மெக்கன்லி அப்படின்ற அமெரிக்க அதிபர் பதவிக்கு வந்தார். அவரும் லியோன் மாதிரி ஒரு கொலைகாரன் ஒருத்தரோட துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி இறந்து போனார். ஏற்கனவே அதிபராக இருந்த மெக்கன்லி 1900 ஆண்டு 2வது முறையாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு மறு ஆண்டே சுட்டுக் கொல்லப்பட்டார்ன்றது வருத்தமான விஷயம். 1920ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக பதவியேற்ற வாரன் ஜி ஹார்டிங் அப்படின்றவர் ஊழல்களுக்கு பேர் போனவர். 1923ஆம் வருஷம் இவர் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு போயிருந்தார். அங்கே பேலஸ் ஹோட்டலில் இவருக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் ஏற்பட்டது. பக்கவாதம் காரணமாக பதவியேற்ற 3வது ஆண்டு பதவியில் இருக்கும்போதே அவர் இயற்கை மரணம் அடைஞ்சார். நல்ல வேளை அவர் சுட்டுக் கொல்லப்படலை. 1940ஆம் வருஷம் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அப்படின்றவர் அமெரிக்காவோட அதிபராக 3வது முறை பொறுப்பேற்றுக்கிட்டார். அதுக்கு முன்னாடி 2 தடவை அதிபராக இருந்தும் அவருக்கு ஒன்றும் ஆகலை. இந்த நிலையில் 1940ஆம் வருஷம் அவர் பதவியேற்றதும் டிப்கானோ சாபம் வேலை செய்ய ஆரம்பிச்சுது. 1944ஆம் வருஷம் அதிபர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அதிபர் பதவியில் இருக்கும்போதே பெருமூளையில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு மரணம் அடைஞ்சார். அது இயற்கை மரணம் என்றாலும் மரணம் தானே. 1960ஆம் வருஷம் ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவோட அதிபரானார். அமெரிக்க அதிபர்களிலே ரொம்ப சின்ன வயசு அதிபர் ஜான் கென்னடி தான். 1963ஆம் வருஷம் டல்லன்ஸ் நகரத்தில் சுட்டு கொல்லப்பட்டார்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிலையில் 1960ஆம் வருஷம் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றது ரொனால்டு ரீகன். இவருக்கும் அந்த டிப்கானோ சாபம் வேலை செய்ய போகுதுன்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்த நேரம், அதிபராக பதவியேற்ற மறு ஆண்டு ரீகனை குறி வச்சு ஒரு கொலை முயற்சி நடந்தது. ஜான் ஹெக்கன்லி அப்படின்றவர் ரீகனை சுட்டார். ரீகனோட நெஞ்சில் குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டுச்சு. ஆனால் நல்ல வேலை, யார் செய்த புண்ணியமோ அவசர மருத்துவ சிகிச்சை காரணமாக ரொனால்டு ரீகன் கொலை முயற்சியிலிருந்து உயிர் பிழைத்தார். டிப்கானோ சாபத்திலிருந்து தப்பித்த முதல் அதிபர் இவர் தான். மருந்துகளுக்கு எக்ஸ்பைரி டேட்டு இருக்கிற மாதிரி சாபங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட்டுக்கு இருக்கும் போல, அந்த அடிப்படையில் கொலை முயற்சியிலிருந்து உயிர் தப்பின பிரபல ரீகனுக்கு திரும்ப எந்த ஆபத்தும் ஏற்படலை. இந்த டிப்கானோ சாபம் அதுக்கு பிறகு வேலை செய்யவும் இல்லை. 1840 தொடங்கின சாபம் சரியாக 20 வருஷம் கழித்து 1860 பலிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1880, 1900ஆவது வருஷம், 1920, 1940, 1960 அப்படின்னு இந்த சாபம் சரியாக 20 வருஷம் கழித்து திரும்ப பலிச்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாபத்தை உடைச்ச முதல் அதிபர் ரொனால்டு ரீகன் தான். 1880ஆம் வருஷம் படுகொலை முயற்சியிலிருந்து 1980 தப்பிச்சார். அதுக்கு பிறகு அமெரிக்க அதிபர்கள் யாருக்குமே இந்த சாபத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படலை. சரி, 2020 என்ன நடந்ததுன்னு கேட்பீங்க. இந்த வருஷங்களில் அமெரிக்க அதிபர் பதவியேற்றவங்களுக்கும் ஆபத்து காத்திருந்தது. ஆனால் டிப்கானோ சாபம் பெரிய அளவில் பலிக்கலை. உதாரணமாக சொல்லணும்னா 2000ஆவது ஆண்டு அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இப்படி ஒரு கொலை முயற்சியிலிருந்து தப்பிச்சார். 2 முறை அதிபராக இருந்த அவர் மேலே 2 முறை கொலை முயற்சிகள் நடந்தது. ஆனால் எந்த பாதிப்பும் ஏற்படலை. 2020 அதிபராக பதவியேற்ற ஜோ பைடனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவே இல்லை. அவர் மேலே எந்த கொலை முயற்சியும் நடக்கலை. ஆக டிப்கானோ சாபம் செயலிழந்து போச்சு. டிப்கானோ சாபம் 7 அமெரிக்க அதிபர்களோட உயிர்களை காவு வாங்கியிருந்தாலும் அந்த சாபத்தில் சில குளறுபடிகளும் இருக்குது. ஜக்காரி டெய்லர் அப்படின்றவர் அமெரிக்காவோட 12வது அதிபராக பதவியேற்றவர். 0ல் முடிகிற வருஷத்தில் அவர் பதவி ஏற்றுக்கல. ஆனாலும் அவர் பதவியில் இருக்கும்போதே இறந்து போனார்.
அதுவும் எப்படி தெரியுமா? கெட்டுப்போன செரி பழங்களை கூடவே பெரிய அளவில் பால் குடித்து அதன் காரணமாக ரியாக்ஷன் ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டார். கடுமையான உடல்நல கோளாறுக்கு பிறகு 5 நாள் கழித்து அவர் இறந்து போனார். அவர் இறந்து போன வருஷம் 1850, அதாவது ஜீரோவில் முடிகிற வருஷம் அமெரிக்கர்களை பொறுத்த வரையிலும் ஏதோ ஒரு வகையில் வேலை காட்டுது. இந்த நிலையில் தற்போது அமெரிக்க அதிபராக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் கூட 2024 வருஷம் ஜூலை மாதம் ஒரு படுகொலை முயற்சியிலிருந்து தப்பிச்சார். ட்ரம்ப் ஜீரோவில் முடிகிற வருஷத்தில் பதவி ஏற்றுக்கல. அதே நேரம் டிப்கானோ சாபம் இப்போ வேலை செய்கிறது இல்லை. இந்த ரெண்டுமே ட்ரம்ப்புக்கு தெரியும். இருந்தும் கூட சும்மா ஒரு சேஃப்டிக்காக இந்த கொலை முயற்சியை ட்ரம்ப்பே செட்டப் செய்துக்கிட்டாருன்னு ஒரு புரளி உண்டு. கொலை முயற்சியிலிருந்து தப்பிச்சா சாபம் வேலை செய்யாதுன்னு ட்ரம்ப்புக்கு யாரும் சொல்லியிருக்கணும். அதனால் கூட அவர் அப்படி ஒரு கொலை முயற்சியை செட்டப் செய்திருக்காரோன்னு ஒரு வதந்தி இருக்குது. டிப்கானோ சாபம் மொத்தத்தில் 7 அமெரிக்க அதிபர்களை ஆட்டி படைச்சி உயிர்களை பறிச்சிருக்கு. அதே சமயம் இந்த சாபத்திலிருந்து தப்பிச்சும் இருக்காங்க. ஆனால் அமெரிக்க மக்களில் பலருக்கு இந்த சாபத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்றது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர்களில் நிக்சன் காலத்திலிருந்து ஒவ்வொரு அமெரிக்க அதிபரும் ஏதோ ஒரு வகையில் கொலை முயற்சியிலேருந்து தப்பித்தவங்க தான். ஒருத்தர் அமெரிக்க அதிபராக இருந்தால் அவரை குறி வச்சு கொலை முயற்சி நடக்கிறது சகஜம்தான். அப்படி இருக்க இதில் டிப்கானோ சாபத்துக்கு என்ன வேலையும் இல்லை அப்படின்றாங்க இந்த சாபத்தை நம்பாதவங்க. சாபம்ன்றது உண்மையா பொய்யா? அது அமெரிக்க அதிபர்களில் 7 பேரை காவு வாங்கிச்சா அதுக்கு சாபம்தான் காரணமா? இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.